எங்க அப்பா எங்களை அவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சு பேசலன்னா இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. 1000 தான் கொடுமைக்காரா இருந்தாலும் என்ன பெத்து வளர்த்தவர் இல்லையா? முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே அப்பாவையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா லட்சுமி, உங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச கொடுமைகளை நினைச்சு கடைசி காலத்துல ரொம்பவும் மனசு வேதனைப்பட்டாருமா. என் மகளும் மருமகளும் எங்க இருக்காங்களோ அவங்கள பார்க்க முடியலையான்னு உயிர் போற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. என்னம்மா செய்யறது? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னங்க நீங்க ஊருக்கு போல? இல்ல. ஏன் உடம்பு சரியில்லையா? நான் போற பிளைனுக்கு தான் உடம்பு சரியில்லை. 3 hours லேட். அங்க எதுக்காக பாட்டின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். பை பை. உன் பொண்ணு காலையில வெளியில போனோம், இப்பதான் வீடு திரும்புறாளா? ஆமா. இதெல்லாம் கண்டிக்கிறது இல்லையா? எஸ் டாடி. காலேஜ் எத்தனை மணிக்கு விடுறாங்க பாப்பா? 3:30 மணிக்கு. இப்ப மணி என்ன? 6:20. இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர்றேன்? வழக்கமா நான் 6:30 மணிக்கு தான் வருவேன். இன்னைக்கு நீங்க அதிசயமா வீட்டுல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு புதுசா தெரியுது. 1:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் எங்க வெளியே சுத்திட்டு வர்றேன்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லலையே பாப்பா. கிளாஸ்மேட்டோட சினிமாக்கு போயிருந்தேன். உன்னை கார்ல டிராப் பண்ணிட்டு டாட்டா சொல்லிட்டு போறானே, யார் அந்த பையன்? பாருங்கம்மா டாடிய. என் ஃப்ரெண்டு கீதா, அவளோட அண்ணன், நாங்க 3 பேரும் சினிமாக்கு போயிருந்தோம். டிராப் பண்ணிட்டு போறாங்க. இதுல என்ன தப்பு? கீதா அவளோட கிளாஸ்மேட்டுங்க. இன்னைக்கு தங்கச்சியோட சினிமா கூட்டிட்டு போறான், நாளைக்கு தனியா கூட்டிட்டு போறான். ஃபேக்டரியில மிஷின்களோட வாழ்க்கை நடத்தி நடத்தி உங்களோட எண்ணங்களும் துருப்பிடிச்சு போயிட்டு. அவன் எழுத்து பேசுறேன். இப்ப என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவளை அடிச்சீங்க? தப்பு பண்ற வயசு இது. வயசு அளவாய வயசு. ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்தா அப்பவே எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? செல்லம் கொடுத்து பிரயோஜனம் இல்லடி அம்மா, கண்டிப்பு வேணும். நாளையில இருந்து காலேஜ் முடிஞ்சோட கரெக்டா வீட்டுக்கு வர்றேன், உன்னை ஷூட் பண்ணி வந்தாக்குறேன். ஐயோ இங்க வாங்க, இங்க வாங்களே. தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக பாக்குறாங்க. அப்பா 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 மேல உனக்கு அவ்வளவு ஆத்திரமா? எனக்கு ஓட்டிட்டு இருக்கிறது இது ஒண்ணுதான். உங்க கோபம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ஃபேக்டரியோட நிறுத்திக்கீங்க. என் மகளை கொண்டாடுங்க. நீமா? பாப்பா பாப்பா தூக்க மாத்திரையை சாப்பிட்டு அப்பாவை பழி வாங்க பாக்குறியா? நான் என்ன பாப்பா கேட்டுட்டேன்? தப்பு இல்லையா? ஒரு வார்த்தை கண்டிக்க கூடாதா? ஒரு அடி அடிக்க கூடாதா? உன்னை இது எல்லாம் அடி கூட என்ன கேட்கறது? நான் உன்னை விட படிச்சவன் சொல்றியா? நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். குடும்பத்தை கவனிக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை கண்டிச்சேன். 2 பேருக்கு இருக்கிறது நீ ஒருத்திட்டான பாப்பா. நீயும் சரி பாப்பா, இனிமே கண்டிக்கல. இனிமே உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை நான் பேசுறேன். உன் இஷ்டப்படி நடந்துங்க பாப்பா. இனிமே நான் கேட்கவே மாட்டேன். ஆனா
இந்த மாதிரி முட்டாத்தனமான காரியம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு பாப்பா. பாப்பா இப்ப தாண்டி எனக்கு புரியுது. என்னையா அவர் வச்சிருக்கிற மீசையில தாண்டி அதிர்ஷ்டமே. மீசை இல்லையா? ஆமா, சந்தேகமே இல்ல. நம்ம முதலாளி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த மீசையை மாத்தாம இருக்கிறாரு. ஏன்? அந்த ஹிட்லருக்கு அதே மீசையில தான் யோகம். அதே யோகம் தான் நம்ம முதலாளிக்கு அடிக்குது. அப்படி பார்த்தா எங்க தாத்தா கூட தான் ஒரு ஹிட்லர் மீசை வச்சு குறைச்சிக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமையா செத்தாரு. அட பாரு, உங்க பரம்பரை இருமல் பரம்பரை. ஏய், அதே ஹிட்லர் மீசை நானும் வைக்க போறேன். ஒரு பிளேடு தான் செலவு. அதுக்கு பிறகு பாரு, கப கப கபன்னு ஏரோப்ளேன் வேகத்துல லட்சாதிபதி ஆக போறேன். பாத்துட்டாரு. என்ன மாதிரியே இருக்கிற நீ பியூனா இருக்க கூடாது. என் வேலையில பாதிய கவனி. உள்ளூரை நீ கவனிச்சுக்கோ, வெளியூரை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமே. முதலாளி செக்ரட்டரி கூப்பிடாரு. எனக்கு தெரியும். கடைசியா எனக்கு விடுவிகாரம் வந்தாச்சு. நீ போயிடாத, இங்கே ஆர்டரோட வருவேன். ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். என்னண்ணா மூத்த மூடிட்டு வரீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்வீட் வாங்கிட்டு வரட்டுமா? தெரியுது, கொஞ்சம் சந்தனம் வாங்கிட்டு வா. விலையெல்லாம் பேசி முடிச்சாச்சு. உங்களுடைய அனுமதி தான் தேவை. இங்க இருந்து சரக்கு எடுத்துட்டு மிடில் ஈஸ்ட் போகலாம். ரஷ்யன் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸா இருக்கும். எனக்கு என்னமோ இது நல்ல பிசினஸ் தோணுது. உங்க அபிப்பிராயம் என்ன? அதுக்கு இல்ல, ஏகப்பட்ட ரிஸ்க் இல்லையா? அட என்ன, எதுலதான் ரிஸ்க் இல்ல? காலையில வீட்டுல இருந்து கிளம்பி சாயந்தரம் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ரிஸ்க் தான். எத்தனையோ கீழே விழுந்த கம்பெனியே நான் எடுத்து ஓட்டி காமிக்கலையா? அதே மாதிரி இந்த கம்பெனி எடுத்து ஓட்டி காமிக்கிறதுக்கு எவ்வளவு நாளி ஆகும்? அதுக்கு இல்ல, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா இந்த கம்பெனி மட்டும் மூடுறது இல்லாம இந்த முதல் மத்த எல்லா கம்பெனியும் மூட வச்சிருக்கணும்னா கொள்ள மாதிரி பேசாதீங்க. நடத்த போறது ஹிட்லர் உமானாத். உமானாத் இதுவரைக்கும் எதுலையுமே தோல்வியை கண்டதில்லை. நம் யூனியன் புது செக்ரட்டரி மது. ஹிட்லர் உமானாத் ஆட்சியை அடக்க வந்த மது. பாட்டாளிகளின் கூட்டாளி மது. நண்பர்களே, சாதாரணமா குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்த உமானாத்தை நம்ம ஜாபரி சார், அதாவது மதுவோட அப்பா, கோபுரத்து உச்சியில தூக்கி வச்சிருக்கிறார். கோபுரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஜாபரி சார் இன்னைக்கு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இது தர்மமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எனது அன்பான தோழர்களே, கூடிய சீக்கிரமே அந்த உமானாத்தோட தலையெழுத்தை மாத்தி காட்டுற பாருங்க. ஏன் என்ன பார்த்து எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் எப்பவுமே மதுவோட பக்கம்தான். எங்க அப்பாவை விட எனக்கு மதுதான் முக்கியம்.